Hi friends, welcome to Pattu's Food Zone. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். பாரம்பரியமான முறையில் பூர்ண கொழுக்கட்டை எப்படி டேஸ்டா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க செய்முறையை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. கொழுக்கட்டை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பச்சரிசி ஊற வச்சுக்கலாம். இது 1/4 kg. அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 200 கிராம் அளவு வெல்லம் துருவி எடுத்துக்கலாம். நூறு கிராம் வறுத்த மல்லாட்டை தோல் நீக்கி எடுத்துக்கலாம். 1 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். ஊர்ன அரிசியை தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். காட்டன் துணியில் அரிசியை 10 நிமிஷம் காய வச்சுக்கலாம். அரிசியை அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மல்லாட்டையை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பூரணம் ரெடி பண்ணிடலாம். அரைச்ச மல்லாட்டை, துருவன தேங்காய், துருவன வெல்லம், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், $200 ml தண்ணியில் 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் எலுமிச்சை அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூரணம் சேர்த்துக்கலாம். பிடிச்ச கொழுக்கட்டையை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சுலேருந்து 6 நிமிஷத்தில் கொழுக்கட்டை வெந்துடும். அவ்வளோதான், பாரம்பரிய முறையில் நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பூரணத்தோட கொழுக்கட்டையை சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 4 பொருள்லேயே நம்ம பூரண கொழுக்கட்டையை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.